இஸ்ரேல் ஈரான் இடையே போர் நிறுத்தம் அமலுக்கு வந்ததாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு. இரு நாடுகளும் தாக்குதல் நடத்த வேண்டாம் என வேண்டுகோள். இஸ்ரேல் உடனான போர் நிறுத்தம் ஏற்பட்டுள்ளதாக ஈரானும் அறிவிப்பு. ட்ரம்ப் கெஞ்சியதால் ஒப்புக்கொண்டதாக விளக்கம். கத்தார் உள்ளிட்ட வளைகுடா நாடுகளுக்கான விமான சேவை ரத்து. கேரளா உள்ளிட்ட மாநிலங்களின் பயணிகள் அவதி. போதைப் பொருள் பயன்படுத்தியதை நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்ட நடிகர் ஸ்ரீகாந்த் விசாரணைக்கு ஒத்துழைப்பேன் என உறுதியளித்ததாக தகவல். கடந்த 10 ஆண்டுகளில் தமிழ் உள்ளிட்ட செம்மொழிகளை விட சமஸ்கிருத மொழிகளுக்கு அதிக நிதி ஒதுக்கிய மத்திய அரசு. தமிழுக்கு போலி பாசம், சமஸ்கிருதத்திற்கு பணம் அனைத்தும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். அதிமுக மாவட்ட செயலாளர்கள், பூத் கமிட்டி பொறுப்பாளர்களுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக நிர்வாகிகளுடன் ஆலோசனை. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் குடமுழுக்கில் தமிழில் மந்திரங்கள் ஓத நடவடிக்கை எடுக்க கோரி மனு. இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் பதிலளிக்க உயர்நீதிமன்ற கிளை ஆணை. குற்றால அருவிகளில் மீண்டும் ஆர்ப்பரிக்கும் வெள்ளம். சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு அருகே 40க்கும் மேற்பட்டோரை கடித்த வெறி நாய்கள். கையில் கம்புடன் வலம் வரும் ஊர் மக்கள். சென்னை அருகே மணலியில் இரும்பு கேட் சரிந்து விழுந்து விபத்து. பலத்த காயமடைந்த தொழிலாளி சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. சவரனுக்கு 600 ரூபாய் குறைந்தது தங்கம் விலை. ஒரு சவரன் 73,240 ரூபாய்க்கு விற்பனை. ரஜினியின் கூலி பட பாடலுக்கான புரோமோ வெளியீடு. முதல் பாடல் நாளை வெளியாகும் என அறிவிப்பு. மத்திய கிழக்கு மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கான விமான சேவையை ரத்து செய்தது ஏர் இந்தியா. போக்குவரத்து மாற்றம் இருக்கும் என விமான நிறுவனங்கள் அறிவிப்பு. முதலாவது டெஸ்டில் இங்கிலாந்துக்கு 370 ரன்களை வெற்றி இலக்காக நிர்ணயித்தது இந்தியா. 2 இன்னிங்ஸ்களிலும் சதமடித்து புதிய சாதனை படைத்தார் ரிஷப் பந்த்.